ஓம் ஸ்ரீகாந்தத்ருகிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்யதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ஸரசே நமஸ்ஸரஸ்வதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நமஹ. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே பலமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் 438வது வார சிந்தனையாக விஷ்ணுமூர்த்தி அப்படி ஆலய நோக்கில் மானுட தத்துவம் பார்க்குறோம். அதாவது இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை முழுவதுமாக சைவத்தினுடைய கலைச்சொல். இது ஒரு சமயத்தை ஒரு வேறு நோக்கில் பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை. விஷ்ணு அப்படிங்கிற சப்தத்தை கேட்டோடனே எல்லோரும் உடனே என்ன நினச்சிக்க வேண்டாம், தவறாக புரிஞ்சிக்க வேண்டாம்ங்கிறத முதல்லையே நான் சொல்கிறேன். உங்கள் பாதார விந்தங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த தலைப்பை சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம போன தடவை பார்த்தோம் ருத்ரன்லேயே பிரம்மருத்ரன்னு பார்த்தோம். அது மாதிரி விஷ்ணுமூர்த்தி அப்படிங்கிறத எந்த நோக்கில் இந்த கொடியேற்று உற்சவத்தில் அந்த சாமியை கூப்பிட்றா, அந்த விஷ்ணுமூர்த்தினா யார் அப்படின்னு. இந்த விஷ்ணுமூர்த்தி இந்த ஆகமத்தில் சொல்லப்படுற கொடிமரத்துக்கு கீழே சொல்லப்படுற அந்த சூர்ணிகையில் வரக்கூடிய விஷ்ணுமூர்த்தி அப்படின்னா நிறைய இடங்களில் விஷ்ணுமூர்த்தியும் நிறைய இடத்துல வரும். அது ஒன்றும் ஒவ்வொரு கலை. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல குணம் அப்படின்னு ஒரு வார்த்தை. குணம் சாதாரணமாக குணம்னா என்ன, அவன் கோவக்காரன், அவன் அன்பாக இருப்பான் அப்படிங்கிறது தான். அதே பாணினி இலக்கணத்தில் சொல்லும்போது அது ஏங்கிச்ச குணசம்யம் சியாத் அப்படின்னு சொல்லுவார். குணம்னா ஒரு எழுத்துக்கு பேர் சொல்லுவார். அப்போ குணம்னா எழுத்துன்னு அர்த்தம். குணேன சம் பாகய அப்படின்னு சிற்பசாஸ்திரம் சொல்கிறது. குணம் அப்படின்னா ஒரு கருங்கல்ல பிளப்பதற்கு அதில் சிலை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சிலையை நடுபாகத்தில் ஒரு கூடு போட்டு 2 பாகமாக பிரிச்சுப்பா, வலது இடது அப்படின்னு பிரிச்சுக்குவா. அதை ஒரு காவி சூத்திரத்தை கொண்டு, காவின்னு ஒரு விதமான கரைச்சல், அதில் சூத்திரம்னா நூல், அந்த நூலை அதில் சேர்த்து அந்த சிலை செய்ய போகிற கல்லை அடிப்படையாக பிரிச்சுப்பா, பாகமாக பிரிச்சுப்பா. அந்த கல் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த காவியில் அடிக்கக்கூடிய அந்த சூத்திரம் இருக்கும் இல்லையோ, அது நல்ல இறுக்கி பிடிச்சிக்கும். இப்போ நம்ம அந்த என்னமோ சொல்கிறால அழியாத பேனா, அந்த அதில் எழுதினா அழியாது, தண்ணியில் கூட அழிக்க முடியாதுன்னு சொல்கிறாள் இல்லையா, அது என்ன பேனான்னு எனக்கு சொல்ல வரல. மார்க்கர். அப்பாடா ஓடி புண்ணியம் உங்களுக்கு. அந்த மார்க்கர் மாதிரி. ஏன்னா உங்கள் லெவலுக்கு அதை இறங்கி அடிக்கும், சபதிக்கிட்ட போக வேண்டியதாக இருக்குது இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிறதுக்கு. அதனால் அந்த மாதிரி அவள் கோடு போட்டான்னா அந்த கோடை அழிக்க முடியாது. அதை மையமாக வச்சு அவள் அளவு பிரிச்சுக்குவாள். அதுக்கு பேர் குணம். பகவான் கீதையில் சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு குணம் சொல்கிறான். இதில் பஞ்சாங்கத்தில் ராஜச வேலை, தாமச வேலை, சாத்வீக வேலைன்னு அது தனியாக குணத்தை விருத்தி பண்ணுறதை பற்றி பேசுகிறது. இந்தந்த நேரங்களில் நம்ம தாமச குணம் உடையவர்களாக இருப்போம், இந்தந்த நேரத்தில் ராஜச குணம் உடையவர்களாக இருப்போம்னு சொல்கிறது. அப்போ குணம்ங்கிற சப்தம் என்ன ஆகிட்டே இருக்கே, வேறு சாஸ்திரத்தில் வேறு விதமான பயன்பாடுகளில் வேறு விதமான பொருள்களில் அதை உணர்ந்துக்கிறா. அந்த மாதிரி விஷ்ணுமூர்த்தி என்பது முழுவதுமாக வேறு விதத்திலே பார்க்கப்பட வேண்டிய சொல்லாக இந்த விஷ்ணுமூர்த்தி இருக்கு. ஏன்னா விஷ்ணுமூர்த்தின்னு சொல்லும்போதே நம்ம டக்குன்னு நம்மளுடைய மனது எதை பற்றுகிறதோ அது வழி தான் அவன் புரிஞ்சுப்பான். அதுதான் கஷ்டமே. எந்த நோக்கிலே அது சொல்லப்படுகிறதோ அந்த நோக்கத்தில் புரிஞ்சுக்கணும். சொல்கிறவாளுக்கு ஒரு ஞானம் இருக்கும், வாங்குறவாளுக்கு ஒரு ஞானம் இருக்கும். அபிராமி பட்டர் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்காரு இதில். அபிராமி பட்டர்னு இல்லை, எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் சாமிகிட்டேருந்து வாக்க வாங்கிறது அது ஒரு விதமான தரம்.
அதை நம்மகிட்ட கொடுக்கறதுங்கிறது அது எழுத்தாகி அடுத்தவங்ககிட்ட போகும்போது ஏகப்பட்ட விஷயமாயிடும். அவன் சொல்கிற அந்த விஷயம் கருத்துக்கெல்லாம் மாறி போய்டுறது. அதனால் இந்த விஷ்ணுமூர்த்திங்கிறதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இது நீங்கள் நினைக்கிற வைணவ ஆலயங்களிலே இருக்கக்கூடிய விஷ்ணுமூர்த்தி அல்ல, அதோட பேர் இது. அந்த விஷ்ணுங்கிற சப்தத்தை என்ன பண்ணியிருக்கா, இங்கே பயன்படுத்தியிருக்கா. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா நம்ம மனது எடுத்தோடனே எங்கே தள்ளும், சமயத்துக்கிட்ட ஓடி போய்டும். அந்த மாதிரி ஓடக்கூடாதுன்னு சொல்கிறேன், முதல்லையே சொல்கிறேன். அப்படிலாம் போயிடாதீங்க, அப்படிலாம் தவறாக சிந்திச்சிடாதீங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் உங்கள் பாதார விந்தங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த விஷ்ணுங்கிற சப்தத்தில் அப்படி என்ன ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னா, விஷு வியாப்தி அப்படின்னு அர்த்தம், பரவுதல் அப்படின்னு அர்த்தம். தமிழில் விஷு, அந்த வி இஷு, அந்த புஷ்ப சகாரம்னு சொல்லுவாள் வடமொழியில், விஷ், அது போட்டு அந்த வி என்கிற முதல் எழுத்தையும் இஷ் என்கிற இரண்டாவது எழுத்தையும் கொண்ட இரண்டு சொற்களால் வரிசலாக மாற்றிடக்கூடாது, ஷூ வீணாக்கிடக்கூடாது. அந்த வரிசலில் இந்த சொல்லானது பரவுதல் என்கிற பொருளிலே புரிந்து கொள்ளப்பட வேண்டும், புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். விஷு வியாப்தவ், வியாப்தவ்னா பரவுறதுன்னு அர்த்தம். இப்போ பரவுதல் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம். எது பரவுதல்ங்கிறது ஒரு செயல், ஒரு வினை, ஒரு வினையை குறிக்கிற சொல். அந்த சொல்லை குறித்தா அந்த சொல்லை நான் என்னுடைய வாக்கினால் சொன்னால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு செயலை புரிந்து கொள்ள வேண்டும். அது எந்த செயலை, சாப்பிடுதல் ஒரு செயலை புரிஞ்சுக்கிறீங்க, தள்ளி வாயில் போடுறது. தூங்குதல், கண்களை மூடி உறங்குவதை புரிந்து கொள்ளுகிறீர்கள். அந்த மாதிரி நடத்தல், சாலையிலே நடத்தலை புரிந்து கொள்ளுகிறீர்கள். அந்த மாதிரி விஷு வியாப்தவ் அப்படிங்கிற சப்தத்தை நீங்கள் என்ன மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாஸ்திரமே சொல்கிறது. நீங்கள் நம்ம சௌரியத்துக்கு புரிஞ்சுட்டே போனால் அதில் எந்த விதமான பொருளும் நமக்கு புரியாது. யாரோ புரியாதவன் எழுதிட்டான், இல்லை புரியாதவன் சொல்லிட்டான்னு சொன்னவனை புரியாதவன் ஆக்கிடுவோம். நம்ம அவ்வளோ பெரிய ஞானிகள். சொன்னவனை புரியாதவனை வேகமாக தட்டலாம் இதுக்கு. ஏன்னா அது நிறைய அனுபவம் இருக்குது. அதில் ஒரே வார்த்தையில் ஒரு சாஸ்திரத்தையே என்ன புரிஞ்சுட்டுருவா, தப்பாக என்ன சொல்லிடுவா. நம்ம அந்த மாதிரி சில பேரோட உரையாடல் பண்ணும்போது அதை புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படிலாம் எந்த காலத்துலையும் நடக்காது. அந்த அப்படி புரிஞ்சுட்டா நஷ்டம் யாருக்கு, நமக்கு தான். அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிவனுக்கே மரியாதை தெரியாதவன் முதல்ல குரு எப்படி சொன்னான்னு சாமானியமே சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், எப்படி புரிஞ்சுக்க முடியும்? குருக்கிட்ட உபதேசம் வாங்குகிறான், அவங்ககிட்ட வாங்கி அவன் அருளாலே அப்படின்னு, அவர் அருளாலே அவர் தாழ் வணங்கி மரியாதை தெரியாதவனா அப்படின்னு கேட்டால் அது முதல் வார்த்தையே தப்புன்னா எடுத்தோன்னே முதல்லையே அது என்னவா போயிடும், அப்போ 1000 ரகசியம் வச்சு சொல்லியிருக்கார். உருகி இருக்கார் அப்படியே மாணிக்க வாசகர். குருவை பார்த்தா அப்படியே உருகி போடுவார். அவர் இயல்பு நிலையில் என்ன இல்லை அப்படி சல்லடை மாதிரி ஆகிடுவார். அவர் அந்த உருக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அந்த உருக்கம் இல்லாத அந்த வார்த்தையை தவறாக புரிந்து கொள்ளும். அந்த மாதிரி வியாப்திங்கிற சொல் இந்த இடத்துல எதை குறிக்கிறது அப்படின்னா, ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். இப்போ ஒரு டம்ளர் ஜலம், அந்த ஜலத்தை தரையில் கொட்டுறோன்னு வச்சுங்களேன், அது அப்படியே பரவுது. அது எது வரைக்கும் பரவுதோ அதை தான் வியாப்தின்னு சொல்லும். தரையில் ஜலத்தை கொட்டினா அது என்னாகும், அப்படியே 4 பக்கமுமே பரவும். ஒரு கண்டெய்னர் ஷேப்பாக இருக்கும்போது அதுக்குள்ளே அடங்கி இருக்கும். இப்போ அதை சுதந்திரமாக விடுற மாதிரி நீ எங்கே வேணாலும் போ அப்படிங்கிற மாதிரி அந்த ஜலத்தை கீழே ஊற்றிட்டோம்னா அது கிழக்கையும் போகலாம் மேற்கையும் போகலாம். மிக சமமான தரையில், மிகவும் சமமான, இப்போ டைல்ஸ் எல்லாம் வச்சுருக்காளே ஃபைன் ஃபினிஷிங் சொல்கிறா, ஸ்பிரிட் ஃபினிஷிங்னு சொல்லுவாள். ரொம்ப வாட்டரை விட இன்னும் என்னவாக இருக்கும், அது சமதளமாக இருக்கும். அது மேலே தண்ணி விட்டிங்கன்னா அந்த தண்ணி என்ன ஆகுது, பரவுது பாருங்கள். அந்த பரவக்கூடிய அந்த பண்புக்கு அப்படியே போயிட்டே இருக்கு பாருங்கள். அந்த பண்புக்கு தான் என்ன பேர், விஷு வியாப்தி. இந்த விஷ்ணுங்கிற சப்தத்துக்குள்ளே சொல்கிறான். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
ஒடுங்கினா மாதிரி புரிஞ்சுக்கணும். அது எப்படி ஒடுங்கினா மாதிரி அப்படின்னு சொன்னால், இந்த டம்ளர் தீர்த்தம்னு சொன்ன உங்களுக்கு உதாரணம் நான் இதை வச்சு புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். அது புரியுதாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஒரு டம்ளர் ஜலம், அந்த ஜலத்தை அப்படியே வச்சுருக்கோன்னா அந்த டம்ளருக்குள்ளே அது என்னவாக இருக்கும்? ஒடுங்கி இருக்கும். அதுதான் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒடுங்கி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் எதுவரைக்கும் விரிவடைகிறதோ அதற்கு விஷ்ணு என்று பெயர். ஒடுங்கி இருக்கிற பொருள். ஆனால் அதை இப்போ ஸ்ப்ரிங்குன்னு வச்சுக்கிறோன்னு வச்சுக்கலாம், அதை எந்த அளவுக்கு இழுக்கலாமோ அளவுக்கு நீட்டிக்கலாமோ இல்லையோ, அந்த மாதிரி இழுக்கிறது. அது எந்த அளவுக்கு அந்த பரவக்கூடிய வியாப்தி, அந்த அளவு இருக்குல்ல அது. இப்போ ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருக்கோன்னா பாதி வரைக்கும் தண்ணி வச்சுருக்கோன்னு வச்சுங்க. அப்போ அந்த டம்ளரில் பாதி வரைக்கும் தான் என்ன வியாப்தி இருக்கிறதுக்கு, அதுக்கு மேலே காற்று வந்துடும். அப்படி தானே? ஒரு டம்ளரில் பாதி தண்ணி வைக்கிறோம்னா பாதி வரைக்கும் என்ன இருக்கும்? இதை புரிஞ்சுக்கலைன்னா இந்த சப்தம் புரியாது. அதனால தான் திருப்பி சொன்னதுக்கே உதாரணம் கொடுத்துட்டுருக்கேன். இப்போ பாதி வரைக்கும் தான் அதுக்கு வியாப்தி, முழு வியாப்தி அதுக்கு இல்லை. அந்த முழு வியாப்தி அப்படிங்கிற விஷயம் இங்கே வேண்டாம். எது வரைக்கும் அது பரவுறதோ அது வரைக்கும் அது. அப்போது சுருங்கியும் விரியக்கூடிய ஒரு விஷயம். ஒரு உதாரணம் நம்ம பார்ப்போம். ஒரு மாம்பழம், நல்ல வெயில் சீசனாக இருக்குது, அந்த மாம்பழத்தை கையில் வச்சுக்குவோம். அதனுடைய வியாப்தி, அதாவது இதனுடைய பரவுதல் தன்மை, இந்த பழத்தை முன்னாடி வச்சு எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வாசனை பரவுற அளவுக்கு அதோட வியாப்தி இருக்குது. அது மிஞ்சி போனால் அதை கையில் பிடிச்சிடலாம். நம்ம அதனுடைய டைமென்ஷனை வச்சு அதை நம்ம பிடிச்சிடலாம். ஆனால் அது ஒடுங்கி இருக்கு. அதை விரிவடைய செய்யணும்னா ஒரு நல்ல நிலத்துக்குள்ளே ஊனி அதுக்கு எரு போட்டு அதை முளைக்க வச்சா அதனுடைய வியாப்தி எது வரைக்கும் இருக்கும்னு கேட்டால் நீங்கள் அதுக்கு ஒரு அளவு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டால், அது ஒரு செடியாகி வளர்ந்துடும், அது மரமாகும். அந்த ஒரே ஒரு மாம்பழத்துலேருந்து வரக்கூடிய வித்து அது மரமாகும். அதில் பல மரம் உருவாகும், அந்த பல பழம் உருவாகும். அது பல விஷயத்தை என்ன பண்ணும்? உருவாக்க முடியும். அதுக்கு ஒரு காலமும் அதுக்கு தகுந்த சூழல், அந்த பூமி தன்மையும் அதுலேருந்து எடுக்கக்கூடிய உற்பத்தி, அதை பரிபாலன விஷயத்தை பொறுத்து அது அந்த மரத்துலேருந்து அந்த மரம், அந்த மரத்துலேருந்து அந்த மரம், அந்த மரத்துலேருந்து அந்த மரம். அப்போ எல்லாத்துக்கும் தாய் என்னது? அந்த ஒன்று தான். அப்போ எது வரைக்கும் பரவுன்னு சொல்லுங்களேன், வியாப்தி எது வரைக்கும் போகும் அதுக்கு? இந்த மரத்திலிருந்து, இந்த விதையிலிருந்து உருவாக்கப்பட்ட முறையாக நல்லா புரிஞ்சுக்கணும். அது கெட்டே போகாது. திருப்பியும் நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அது கெட்டே போகாது. அருமையான விதை, மண்ணில் போட்டால் கூட சில விதையெல்லாம் பாரு, இந்த காக்கா முழுங்கிவிட்டு அப்படியே செவுத்தில் போட்டிருக்கும். தண்ணி ஊற்ற மாட்டான், ஜலம் ஊற்ற மாட்டான், அழகாக வளர்ந்துடும் அந்த விஷயம். அது மாதிரி பற்றி வளரக்கூடிய அருமையான மாங்கன்று அப்படி தொட்டாலே வளர்ந்துடும், பூமியை பட்டாலே வளர்ந்துடும். அப்படி வளரக்கூடிய ஆற்றலுடைய வீரியம் உடைய விதையானது ஒரு விதையை வச்சுட்டு எவ்வளவு தூரம் அது பரவும்னு சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அது என்ன ஆகிட்டே இருக்கும், அதுலேருந்து. அப்போது எல்லா விதையும் அந்த அளவுக்கு பரவுறது இல்லை. எல்லா விதையும் என்ன ஆகிடுது? பரவுறது இல்லை. அந்த பூமியில் அதை நன்றாக பதியப்பட்டு சில மாங்கன்று அங்கேயே வற்றி போகுது. சிலதுக்கு தண்ணி வரல, சில இது செடியாக வந்தோன்னா மாடு சாப்பிட்ருது, சில இது மரமாக வந்தோன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அதை என்ன பண்ணிடுறோம்? வெட்டிடுறோம். அப்போ அதோட வியாப்தி என்ன எது வரைக்கும் முடிஞ்சு போயிடுது? அதோட முடிஞ்சிடும். அப்போ வியாப்தி அதோட எல்லைங்கிறது எதோட முடியுது? அந்த விதையினுடைய பண்பு எந்த அளவுக்கு அதால் பரவ முடியுதோ அது வரைக்கும் அதோட வியாப்தி முடிஞ்சு போயிடுது. அதோட எதிர்ப்பு தன்மை எது வரைக்கும் இல்லாத வரைக்கும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதோட எதிர்ப்பு தன்மை வந்தால் அது ஒரே விதையோட கூட முடிஞ்சு போயிடலாம். அந்த பழத்தில் ஒரு வண்டு உட்காருதுன்னு வச்சுங்களேன், அதோட முடிஞ்சு போச்சு கதை. இல்லை தண்ணி இல்லாத இடத்துல போட்டோம், இதோ இந்த மாதிரி ஒரு முசைட்டை இல்லை ஒரு மாம்பழத்தை போட்டோம், விதைச்சால் அது அவ்வளோ பெரிய அளவுக்கு வல்லமையை பெறும். அப்படி இல்லைன்னா என்னவாகும்? வியாப்தி இல்லாத போயிடும்.
ஆனால் அதுக்கு வியாப்தி இல்லைன்னு சொல்ல முடியுமா, இல்லை வியாப்தி இருக்குன்னு சொல்ல முடியுமா? புரியல. அப்போ தடுக்கலைன்னா அது வளரும், அப்படிதானே? தடுக்கலைன்னா வளரும், தடுத்தா வளராது. அப்போ அந்த தடுக்கப்பட்ட அப்படின்னு வார்த்தையை சொன்னீங்க பாருங்க, அந்த வார்த்தைக்கு பேர் தான் காஷ்டம்னு சொல்லு. காஷ்டம்னா உடம்புக்கு பேர். காஷ்டம்னா என்ன? உடம்பு. எந்த ஒரு சொட்டு விந்து துளியிலிருந்து வியாப்தி இந்த காஷ்டம். நம்மளுடைய ஆன்மாவின் எல்லை இந்த உடல். இந்த உடல் தான் காஷ்டம்னு பேர். காஷ்டம்னா விறகுன்னு அர்த்தம், காஷ்டம்னா சுடுகாடுன்னு அர்த்தம், காஷ்டம்னா எல்லைன்னு அர்த்தம், காஷ்டம்னா வியாப்தின்னு அர்த்தம். அதனால் அப்படியே பொருள் போயிட்டே இருக்கும் அதுக்கு. அப்போது இந்த காஷ்டம் அப்படிங்கிறது, இதனுடைய வியாப்திங்கிறது தடுக்கப்படாத வரை விரியும், தடுக்கப்படுவதோடு குறுகும். அந்த மாதிரி பண்புடைய ஒரு பொருள் எது அப்படின்னா அது ஆன்மா. புரியல யாருக்கும்? புரியல. இந்த ஆன்மாவை நீங்கள் கடவுள் வரைக்கும் ஆக்கிக்கலாம். நானே கடவுள், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிற அளவுக்கு அதை என்ன பண்ணலாம், இழுத்துட்டே போகலாம். அது ஒன்றுமே இல்லாமல், அது அறிவே இல்லாமல் செத்து போச்சுன்னு அந்த விதையை அதோட என்ன பண்ணிடலாம், மூடிடலாம், முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு வல்லமை உடையது எது? ஆன்மா. ஆன்மா ஜடம், ஆன்மா சித்து, ஆன்மா சதசத்து, ஆன்மா சித்தச்சித்து, ஆன்மா அநேகம், ஆன்மா ஏகம். அது மாதிரி எப்படி வேணாலும் அதுக்கு வியாபியம் கொடுங்க, அது நீங்கள் அதை விரிப்பது பொறுத்தவரை அது மாதிரி அமையும். புரியுறதா உங்களுக்கு? இந்த ஆன்மாவை பற்றி தான் நாம் பேசுகிறோம். அதில் விஷ்ணுமூர்த்தின்னு கரெக்டாக மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஸ்தபதியெலாம் என்ன பண்ணுவான்னா, முதல்ல மக்களுக்கு எது புரியுதோ அதை கொண்டு வர பார்ப்பா. ஒரு இலக்கியம் சொல்லுது, சிவனுக்கு பேர் சொல்லுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, சிவனோட பேர் என்னன்னு கேட்டான். தமிழ் சொல்லுது அந்த இலக்கியம், பிறவா, நல்லா கவனிக்கும், பிறவா யாக்கை பெரியோன் கோயில். அவ்வளோதான், நான் ரொம்ப அதிகமாக போல. பிறவா யாக்கை பெரியோன் கோயில். இப்போ நான் சொன்ன வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிறவாத யாக்கை அப்படின்னா சிவனுக்கு தான், வேறு யாருக்கும் பிறவாத யாக்கை கிடையாது. எந்த தேவதைக்கும் ஒரு காலம் தோற்றம் உண்டு, அந்த தோற்றம். அப்போ பிறக்கின்ற யாக்கைன்னு யாரை சொல்கிறான்னா மகாவிஷ்ணு சொல்கிறார். பிறக்கின்ற யாக்கையுடைய பெருமாள். பிறக்கின்ற யாக்கை எத்தனை நீங்கள் தான் சொல்கிறீங்க, 10 அவதாரம் சொல்கிறீங்க. 24 அவதாரம் சாஸ்திரம் சொல்கிறது. அனந்த அவதாரம்னு ஒரு சாஸ்திரம் சொல்கிறது. பெருமாள் அவதாரம் எடுத்துட்டே இருக்கார் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக. ஏன்னா தர்மம் எப்பப்பெல்லாம் அழியிறதோ, அதர்மம் எப்பப்பெல்லாம் ஓங்குறதோ அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா. அதனால் அம்பாளுக்கு தேவ காரிய சமுத்தியதான்னு பேர். மகாவிஷ்ணுவுக்கு சப்போர்ட் பண்ணுறது அம்பாள் அப்படின்னு தேவி பாகவதம் சொல்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, தேவர்கள் அப்படின்னா நல்லவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அசுரர்கள் உடல் சார்ந்தவர்கள், தேவர்கள் உயிர் சார்ந்தவர்கள். உயிர் சார்ந்த அறத்தை வளர்க்கிறவர், உடல் சார்ந்த அறத்தை எதிர்க்கிறவர் மகாவிஷ்ணு. உடல் சார்ந்த அவர் தன்னுடைய ஒவ்வொரு அவதாரத்திலையும் இந்த விஷயத்தை சொல்லிகிட்டே வந்திருப்பார். இது அவதார மூர்த்தி. வைணவம் சொல்லுகிற விஷ்ணு என்பது வேற, அந்த கான்செப்ட் வேற, அதுக்குள்ளே நான் போகலை. பிறவாத யாக்கை அப்படின்னு சிவனை சொன்னால், பிறக்கும் யாக்கைன்னு சைவம் யாரை சொல்லுது? விஷ்ணுவை சொல்கிறது. இப்போது உங்கள் சாமி என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு சைவர் இந்த பக்கமாக நிற்கிறாரு, இந்த பக்கம் ஒரு வைணவர் நிற்கிறார். இந்த 2 பேருமே சேர்ந்து, ஒரு வில்லனும் ஒரு கதாநாயகனும் சேர்ந்து, ஒரு வில்லனும் ஒரு கதாநாயகனும் சேர்ந்து நமக்கு ஒரு கருத்தை என்ன பண்ணுறாங்க, பார்க்குறவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி தானே? அறத்தொடு வாழ்வது எப்படின்னு. ராமவத் நத்து ராவணவத் காவியம் நடித்தையும் சொல்கிறது. ராவண மாதிரி பிறன்மனை கவர்தல்ங்கிறது செய்யக்கூடாது, ராமன் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் கதை சொல்லப்பட்டது, மாற்றி புரிஞ்சுக்கப்படாது. அதனால் அவள் 2 பேருமா சேர்ந்துட்டு ஒரு கருத்தை சொல்கிறா. என்ன சொல்கிறா அப்படின்னா, பிறக்கும் யாக்கை உடையவன் என் கடவுள் அப்படின்னு சொல்கிறான். என்ன பண்ணுறான், முதல்ல மத்ஸ்ய அவதாரம், அதுக்கப்புறம் கூர்மா அவதாரம், அதுக்கப்புறம் வராக அவதாரம், அதுக்கப்புறம் நிருசிம்ம அவதாரம்,
அதுக்கப்புறம் அப்படியே அவதாரம் 2 ராமர் அப்படியே சொல்லிகிட்டே போகிறோம். அப்படி சொல்கிற பொழுது அதில் பிரமாதமாக ஒரு வார்த்தையை சொல்லுவான் பாருங்க, இனிமேல் எடுக்க போகிற அவதாரம் கல்கின்னா, எடுத்த அவதாரம் கல்கின்னு சொல்ல மாட்டான். ஏன் எடுக்க போகிற அவதாரத்தை ஏன் முன்னாடியே சொன்னேன்? எங்கள் ஊரில் சொல்கிற மாதிரி, திருக்கடையூரில் சொல்கிற மாதிரி, நவகிரகம் எங்கள் ஊரில் கிடையாது, நவகிரகம் எங்கள் ஊரில் கிடையாது. ஏன் இல்லைங்கிறேன், இல்லாத சாமி எதுக்கு வியாக்கியானம் பண்ணுறேங்கிறேன். அப்போ அதுக்குள்ளே ஏதோ ரகசியம் இருக்கலாம். இது எடுக்க போகிற அவதாரம்னா அந்த கடைசி வார்த்தையை யோசனை பண்ணுங்கோ. வைணவம் சொல்லுகிற அந்த கடைசி வார்த்தை கல்கி அவதாரம் அவர் எடுக்கிறார், எடுக்க போகிறார். சில சமயங்கள்லையும் பிற சமயங்கள்லையும் இந்த மாதிரி அவதாரம் பண்ண போகிறார் சாமி அப்படிங்கிறது நம்பப்படுற கருத்தாக இருக்குது. பிற சமயங்கள்லையும் சொல்கிறேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அப்போ சாமின்னு யாரை சொல்கிற? வெறும் மீனை சொல்கிறியா, சிங்கத்தை சொல்கிறியா, இனிமேல் எடுப்பாருங்கிற கருத்தை சொல்கிறியா? ஒரு கூர்ந்தாய்வு. அப்போ என்ன அர்த்தம்னா, மகாவிஷ்ணு ஒவ்வொரு முறையும் ஒரு உடம்புக்குள்ளே பூந்து வெளில போகிறார், உடம்புக்குள்ளே பூந்து வெளில போகிறார். இப்போது இந்த உடலை கடவுள் என்கிறீர்களா, அது உள்ளே பூந்து வெளியில் போகிற சக்தியை கடவுளுங்கிறீங்களா? ஒரு மீனை கடவுள் என்று இந்து சொல்லவில்லை, ஒரு ஆமையை கடவுள் என்று இந்து சொல்லவில்லை, ஒரு சிங்கத்தை கடவுள் என்று சொல்லவில்லை. இந்த சிங்கத்திற்குள்ளேயும் இந்த மீனுக்குள்ளேயும் உள்ளே புகுந்து வெளியிலே செல்லுகிற ஒரு அறிவு பொருளை கடவுள் என்று கூறினான். புரியுதா? அப்ப கடவுள் தன்னை விஷு வியாப்தி, இந்த விஷ்ணுங்கிற சப்தம் இந்த 10க்குள்ளேயும் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை விலக்கி காட்டுகிறான். அப்ப மகாவிஷ்ணுவுக்கு என்னன்னா, நமக்கும் அவருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். மகாபாரதத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார். என்னன்னா, கங்கை அப்படிங்கிறவ ஒரு சாபத்தினால பூலோகத்துக்கு வருவான். ஒரு ராஜா அவனும் பூலோகத்துக்கு வருவான். 2 பேருமே ஒரே இடத்துல இருந்தவா, ஒரே ஸ்தானத்தில் இருந்தவா. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பிரம்மாவனுடைய சதஸில் கங்கை தரிசனம் பண்ணுறா, அவளுடைய முந்தான விலகிறது. நமக்கு நம்ம புரிய வைக்கிறதுக்காக ஒரு கதை சொல்கிறான், வேறு எந்த நோக்கத்திலையும் சொல்கிறா. உங்கள் அனைவர் திருவடியும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதில் ஏதோ அவன் மாரில் போட்டுருக்கிற அந்த துணி விலகிறது, அதை எல்லாரும் தலையை குனிஞ்சுக்கிறான். மற்றவா என்ன பண்ணுறா, அதில் ஒரு ஆள் உண்டையும் பார்க்குறான். நீ இச்சையினாலே கீழே பூலோகத்தில் போய் அனுபவிச்சுட்டு வான்னு அந்த ராஜாவையும் கங்கையும் பூலோகத்துக்கு வரா. அந்த ராஜா தான் பீஷ்மருடைய தகப்பனாராக வர்றார். கங்கைக்கு பிறந்தவர் அவர், காங்கேயன்னு பேர். இதில் என்ன விஷயம், இதில் நான் எதை சொல்ல வரேன், வியாசர் என்ன மாதிரி நமக்கு சொல்லியிருக்கார் அதில் அப்படின்னா, கங்கைக்கு இந்த ராஜா மேலே இருந்ததும் தெரியும், பூலோகத்தில் இருந்ததும் தெரியும். ஆனால் இந்த ராஜாவுக்கு கங்கையை பெண்ணாக தான் தெரியும். புரிஞ்சுக்கணும். என்னது, இதுக்கு வேகமாக தட்டலாம், கேட்டு வாங்க வேண்டியது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா புரியுதா புரியலையான்னு தெரியணும் இல்லையோ. 2 பேருமே மேலேருந்து ஒரே இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகி பூலோகத்துக்கு வரான். வெளி உலகத்துலேருந்து அந்த அம்மா வந்து இறங்கியிருக்கு பாருங்க, இவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி தான், அதை ஒத்துக்கொண்டால் இதையும் நீங்கள் ஒற்றுக்கொள்ள வேண்டும். மேலோகத்துலேருந்து எங்கே வந்துட்டா, பூலோகத்துக்கு வந்துட்டா. அதில் ஒத்துருக்கு, நாம் மேலே இருந்ததும் தெரியுது, ஆனால் ஒத்துருக்கு தெரியாது. அதுதான் பிரச்சனை. அம்பாளுக்கும் அதே தான். அம்பாள் மேலேருந்து கீழே வந்துடுவா, ஆனால் பரமசிவனை மறந்துடும். ஆனால் பரமசிவனுக்கு அம்பாள் மேலேருந்து கீழே வந்துருக்கான்னு தெளிவாக தெரியும். அதுதான் புரிஞ்சுக்கணும், அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம் அதுதான். அப்போது இவன் இந்த மாதிரி இருந்திருக்க, இதனால் பிறந்திருக்க அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கும் போது இந்த சாவை பற்றி அவளுக்கு என்ன இல்லை, அதான் விஷயம். ஆனால் இது உள்ளே இருக்கும்போதே ஐயோ நீ தள்ளிப்போ அப்படின்னு பார்வதி என்ன சொல்லுவா, உடம்புல பாதி வாங்கிறதுக்காக தபஸ் பண்ணுறவளே அவள் தான். ஆனால் சுவாமி வந்து ஒரு வலை வீசுவோனா போடும்போது எங்கிட்ட வராத தள்ளி நில்லு அப்படின்னு அம்பாள் என்ன பண்ணுறா, சாமி அம்பாள் தபஸ் பண்ணுறா, வரம் கொடுக்கறதுக்கு சிவன் போகிறான், அதை இழிவு பண்ணுறான். சிவனே ஏன் போய் சிவனை போய் நீ வந்து காதலிக்கிற அப்படின்னு அது மாதிரி சொல்லாத, சிவ இதரக்ஷயம், இன்னும் கொஞ்சம் நாள் காதை பற்றி உள்ளே போயிட்டாவ. அதுதான் சிவன் தெரிஞ்சிருந்தா செஞ்சுருப்பாளா. ஆனால் சிவனுக்கு தெரியறது ஒரு பக்கம் மெய்யுணர்வு. அந்த மெய்யுணர்வுங்கிறது என்ன அப்படின்னா, பூர்வ ஜென்மத்தில் இருக்கிறதும் இதர ஜென்மத்தில் வரத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய பண்பு உனக்கு தெரிஞ்சதுன்னா மரணம் என்பது அந்த இடத்திலே வெல்லப்படுகிறது. இப்போ மரணங்கிறது என்ன இல்லை இல்லை. அது மாதிரி மகாவிஷ்ணுவுக்கு மரணம் ஒன்று இல்லை, பிறப்பு என்று ஒன்று இல்லாதவன், மரணம் என்று ஒன்று இல்லாதவன் மகாவிஷ்ணு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு என்ன புரியுதே, அவர் பிறந்துட்டார்,
இவர் அவரை வெட்டினார். முற்றல்லாமை ஓடு உகந்தானே. ஞானசம்பந்தர் சொல்றார் இத. அவர் ஆமையை அவதாரம் எடுத்து அந்த சதியை பிடிச்சி பிச்சுட்டு அந்த ஓட மாறில் போட்டுருக்கான். 2 பேரும் எப்படி நாடகம் அடிக்கிறான் பாருங்க. 2 பேருமா சேர்ந்து நம்மள ஏமாத்துறானுவோம். புரியுதா அவங்களுக்கு? சிவன் யாக்கையை எடுத்துன்னு வரா மாதிரி அவன் அதுலேருந்து பிரித்து அந்த ஞான ஜடத்தை பிரித்து சித்தை காட்டுறார். நரசிம்மாவதாரம் ரொம்ப யோசிச்சு பாருங்க. பிரகலாதகனை எண்ணற்ற எல்லையற்ற தங்கு தடையற்ற நிலைத்த மகிழ்ச்சின்னு அர்த்தம். ஹ்லாத்தனம்னா அப்படிப்பட்ட மகிழ்ச்சி. அது அந்த மகிழ்ச்சிக்குரிய இடமாவா இருக்கு? அப்படியே கை காலெல்லாம் விட விட நடுக்குது. ஒரு மனுஷனை மடியில் படுக்க வச்சுட்டு திடீர்னு ஒரு சிங்கம் வந்து இவ்வளோ பெரிய நகத்தை வச்சு அப்படியே கூறா கிழிச்சு கொடலை திங்குது. ஒரு சைவனாக இருக்கணும் விட விட நடுங்கி கண்ணில் தார தாரையாக தண்ணி வந்துடும். கருணையே இல்லாத ஒன்று. பெத்த அப்ப அந்த இடத்துல மகிழ்ச்சி வருமா? எப்படி சொன்னா பிரகலாதன்? விஷயம் என்னன்னா, இந்த ஜடப்பற்று உடல் பற்றை நீக்கி உயிராக அவனை விளங்க செய்கிறான் மகாவிஷ்ணு. அதுதான் பிரகலாதகன்னா. ஆன்ம உணர்வை தூண்டுகிறான். அந்த நகத்தினால கிழிக்கிறான். அதில் கிழிச்சு இந்த உடல் பற்று நமக்கு போக மாட்டேங்குது. இந்த உடல் தான் நான், இந்த உடல் தான் நான், இந்த பிராணம் தான் நான் அப்படின்னு நம்ம அந்த அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு கஷ்டப்படுறோம். அதை தன்னோட மடியில் உட்காந்து அப்படியே கிழிக்கிறான். கிழிச்சு அந்த ஆன்மாவை ஞான சக்தியை வெளிப்படுத்தி காக்கிறதுனால பிரகலாதகன்னு பேர் வச்சான். அப்பாடா அவன் தெளிஞ்சிட்டான், இனிமே அவனுக்கு பிறவி இல்லை, அவனுடைய பாசம் முழுவதும் அழிக்கப்பட்டு விட்டது, மகாவிஷ்ணுவோட சேர்ந்துட்டான் அவன். அந்த ஞானம்தான் ஒன்றா சேரும். ஞானம் ஞானத்தோடு சேரும், ஜடம் ஜடத்தோடு சேரும். அப்படி தானே? அதை தான் காமிக்கிறான் அந்த இடத்துல. அதனால் அப்போ ஆன்மாங்கிறது என்ன புரிஞ்சுக்கணும்? பிறகு உள்ளே போயிட்டு வெளில வருது, உள்ளே போயிட்டு வெளில வருது. அப்போ உள்ளே போகும்போது குறுகிக்குது, வெளில வரும்போது எது வரைக்கும் வியாப்தியோ அது வரைக்கும் விரிகுது. அப்போது ஒரு ஆன்மாவை எல்லையற்ற வியாப்தி உடையதாக ஆக்கிறதுக்கு சிவம் என்ன பண்ணிகிட்டே இருக்கு? ஒன்றுத்துக்குள்ளேயா போட்டு போட்டு அதோட என்ன பண்ணுது? விரிவாற்றலை அதிகப்படுத்துகிறது. அப்போ ஒரு ஆன்மாவை உலகெங்கும் பரவ செய்யக்கூடிய ஆற்றலாக மாற்றக்கூடிய செயல் சிவனுக்கு உண்டு. அந்த சிவன் தான் இந்த விஷ்ணுமூர்த்திங்கிற விஷயத்தை உருவாக்குறான். இப்போ விஷ்ணுமூர்த்திங்கிறது என்ன அப்படின்னா ஆன்ம உருவாக விளங்குதல். இந்த ஆன்மா உருவம் எப்படி வேணாலும் விளைக்கும். அது சிவன் கூட டச்சப் வச்சுன்னா என்னாகும்? சர்வலோகத்துக்கும் அதுவே விளங்கி தோன்றும். அது அந்த டச்சை விட்டுருதுன்னா அவ்வளோதான் விஷயம். ஒன்றும் இல்லை. கடைசியாக சிம்பிளாக ஒரு விளக்கம் சொல்கிறேன். நம்ம இருக்கக்கூடிய இந்த ஹாலில் ஒரே ஒரு 2 லைட்டு தான் இருக்குது. இந்த 2 லைட்டை இந்த சுவிட்சை அப்படி தட்டிட்டா முடிஞ்சு போச்சு, அப்படியே இருண்டு போயிடும். இந்த ஒளி எதில் குடிக்கிருக்கு? அந்த சுவிட்சை இப்படி பெரட்டினா அப்படியே என்ன ஆகும்? எல்லாம் அந்த வியாப்த ஸ்வரூபம், அந்த சுருக்கக்கூடியதும் விளங்க செய்வதுமாகிற அந்த சுவிட்சு மாதிரி சிவன் இருக்கார். அந்த வியாப்தி ஆகிற பொருள் தான் எது? சுருங்குபவராகவும் விரிபவர். இயக்கு வினை இயங்கு வினைன்னு பேர். படிக்கிறது வேற, படிப்பிக்கிறது வேற. படிக்கிறதுனா நான் படிக்கிறது, எதையாவது ஒரு நூல் எடுத்தால் ஏதோ படிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு படிக்க வைக்கிறதுனா பிறருக்கு படிக்க வைப்பது, அந்த பண்பு உங்களுக்கு வரணும். அதை மாதிரி பிறருக்கு ஞானம் பெற, பிற ஆன்மாக்கள் ஞானம் பெற, பிற ஆன்மாக்கள் விளங்க சிவபெருமான் அதை என்ன பண்ணுறான்? அப்போ ஆன்மா இயல்பாகவே என்னவா இருக்குன்னா ஆணவம், அணு என்கிற வார்த்தை. அணு என்பது குறுகி போகிற வழி. இதை விட சின்னது எதுவுமே இல்லை. அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது பேர் அணு, குறுகி போகிற விஷயம். இதை விட பெருசு எதுவுமே இல்லை, அதுக்கு மேலே எதுவுமே இல்லைன்னா அந்த குறுகின வஸ்துவை விளக்கிறதுக்கு அனோரணியான் மகதோ மகியான் வேதம். அணுவை விட சிறியவனாக ஆகி அந்த பொருளை குறுகச் செய்கிறவன், அணுவை விட பெரியவனாக ஆகி விளங்கச் செய்கிறவன். ஆன்மா விளங்கியும் குறுகியும் தோன்றக்கூடிய வல்லமை பெற்றது, சுருங்கியும் விரிந்தும் இருக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது.
அதை தான் விஷ்ணு மூர்த்தின்னு சொல்கிறான். இப்போ மூர்த்தின்னு சொல்கிறத இந்த இடத்துல நாம் எதை எடுத்துக்கணும்னா, இந்த அவதாரங்களை எடுக்கக்கூடாது. இந்த அவதாரத்துக்கு உள்ள ஒரே ஏகவஸ்து தான். அந்த கிருஷ்ணன் தான் இந்த ராமன், இந்த ராமன் தான் அந்த கிருஷ்ணன். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ ராமாயணம் மகாபாரதமும் ஒன்றா படிக்கணும். அதுக்கு முன்னாடி தேவர்கள்லாம் வால்மீகி தெளிவாக சொல்கிறான், ஒவ்வொரு தேவதையும் மேலேருந்து கீழே குரங்கா வந்து பிறக்கிறான். நம்மலாம் வெறும் குரங்குன்னு நினச்சிட்டா தப்பு. அது ராமாயணத்தில் ராமருக்கு குரங்கு ஒத்தாசை பண்ணுறது அப்படின்னு யாராவது புரிஞ்சுட்டா தப்பு. அது மேலே அப்படியே மிலிட்ரிக்காரன் ஒவ்வொருத்தனா வந்து எதிரியை சுற்று போடுறதுக்கு, ராவணனை சுற்று போடுறதுக்கு என்ன பண்ணியிருக்கான், கீழே வந்து லேண்ட் ஆகுறான். ஒரே இடத்துல அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஒரு பெரிய குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ்காரெல்லாம் மறைஞ்சிருக்காளோ இல்லையோ, அந்த மாதிரி எல்லாம் வானர சுரூபத்தில் என்னது சூரியனுடைய அம்சம் அந்த வாலிலாம், அந்த மாதிரி எல்லாருமே பூலோகத்துக்கு வந்து அவனை சுத்து போடுறான், அந்த விளங்க வைக்கிறது. அப்போது எதுவரைக்கும் விளங்குகிறதோ அதுவரைக்கும் ஞானம் வெளிப்படும், எதுவரைக்கும் சுருங்குகிறதோ அதுவரைக்கும் அஞ்ஞானம் வெளிப்படும். அப்போ சுருங்குவதும் விரிவதுமாகிற அந்த பண்பை தான் விஷ்ணு மூர்த்தி என்று சொல்லுகிறோம். இந்த விஷ்ணு மூர்த்தி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும், எல்லா யாக்கைக்குள்ளேயும் இந்த விஷ்ணுமூர்த்தி என்ன இருக்கார். விஷ்ணுன்னா என்னமோ கோயிலில் தனியாக இருக்காருன்னு நினச்சிக்காதீங்க யாரும். சங்கு சக்கரத்தையெல்லாம் வச்சுருந்து தனியாக கோயிலில் இருக்கார், சிவன் கோயிலில் பின்னாடி இருக்கார், மகாவிஷ்ணு கோயிலில் நடுப்புற இருக்கார் அப்படின்லாம் யாரும் புரிஞ்சுக்காதீங்க. விஷ்ணுங்கிறவர் எங்கே இருக்கார், அவர் இல்லாத இடமே கிடையாது. குறிப்பாக எல்லா யாக்கை தாங்கிய உடலுக்குள்ளேயும் இருக்கிறார். யாக்கை தாங்கிய உடலை விஷ்ணு என்று அழைத்தார்கள். அந்த யாக்கை தாங்கக்கூடிய அந்த தாங்கக்கூடிய வஸ்துவை தான் விஷ்ணுன்னு சொன்னான், ஆன்மாவை. அதுதான் விஷ்ணு மூர்த்தி. உடலை சொல்லலை, திருப்பி நான் சொல்கிறேன், உடல் பிறக்கும் உடல் இறக்கும். ஆன்மா யாக்கைக்குள்ளே வந்ததுன்னா பிறப்பு உருவாகுது, ஆன்மா யாக்கைக்குள்ளே உள்ள வெளியில் போச்சுன்னா இறப்பு உருவாகுது. காயத்துள் குருடன் சிவபோகசாரம். இந்த காயத்துக்குள்ளே வந்துட்டா அதான் பிரச்சனை சார். ஜடத்துக்குள்ளே வந்துட்டா இந்த ஜடம் எப்படி இருக்கோ அது மாதிரி தன்னை உணர்ந்துக்கும், அதான் பிரச்சனை. சாட்சாத் சிவன் காயத்துக்குள்ளே போகிற வரைக்கும், காயத்துக்குள்ளே போயிட்டா சிவனை ஏற்றுக்கும். இதுக்குள்ள காயத்துக்குள்ளே போகிற வரைக்கும் சிவனும் மகாவிஷ்ணுவும் எப்படி ரொம்ப க்ளோஸ். காயத்துக்குள்ளே வந்துட்டானா, எந்த காயத்துக்குள்ளே வந்தானோ அந்த காயத்துக்கு உண்டான பண்பு அவனுக்கு வந்துடும். அப்போ சிவனுக்கு ஏற்றவன் ஆகிடுவான். புரியல? திருப்பி அதை சரி பண்ணணும்னா அந்த காயத்துக்குள்ளே போயிட்டாருன்னா, நரசிம்ம அவதாரத்தை சரி பண்ணால் சரபரா தான் வரும். மத்ஸ்யாவதாரத்தை சரி பண்ணணும் அப்படின்னா மத்ஸ்யமூர்த்தியாக தான் வரணும் சிவபெருமான். திரிவிக்ரமா அவதாரத்தை சரி பண்ணணும்னா ஆகாச பைரவராக தான் என்ன வரணும். அந்த காயத்தை பிரிக்கிற வரைக்கும் சிவனுக்கு வியாப்தி உண்டு. ரெண்டு பேருமே ஒன்று தான். யார் சிவனையும் விஷ்ணுவையும் அம்பாளையும் வேறு வேறாக கருதுகிறார்களோ அவர்கள் ஞானத்தை அறியாதவர்கள், வேதாந்த ஞானத்தை அறியாதவர்கள் என்பதாக மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விஷ்ணு அப்படிங்கிற சப்தம் ஆன்மாவை குறிக்கிறது. அது மாதிரி அந்தந்த பக்குவத்தில் உள்ள ஆன்மாக்கள் இருக்கா, அந்த ஆன்மாக்களை நாம் கூப்பிட்டோம்னா அந்த ஆன்மா நமக்கு உதவும். ஒரு உதாரணம் தெரிஞ்சுக்கோ. ஒரு டாக்டர், அவர் டாக்டராக இருந்து ஞானத்தை அடைஞ்சிருக்கார். ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் அவர் டாக்டராக இருக்க மாட்டார், சுவாமி ஆகிடுவார். ஆனால் அவர் டாக்டராக இருந்து ஞானத்தை அடைஞ்ச ஆன்மாவாக இருந்தால் அவர் ஆன்மாக்குள்ளே நம்ம சிவத்தை செலுத்தினால் மருத்துவத்துக்கு வழி சொல்லுவார். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் மருத்துவத்துறையில் வளர்ந்துட்டே போகலாம். இப்போ ஒரு என்ஜினியராக இருந்தவர் மோட்சத்துக்கு போயிட்டார். மோட்சத்துக்கு போனோன்னா அவர் என்ஜினியர் கிடையாது. ஆனால் அவருடைய யாக்கைக்குள்ளே நம்ம வழிபாடு பண்ணுறோம். பண்ணினா பில்டிங் கட்டுறதெல்லாம் எப்படிங்கிறது அவரை வச்சு என்ன வரும், அதில் மிளிர்ந்து தோன்றுவார்கள், விளங்கி தோன்றுவார்கள். அந்தந்த பிரச்சனையை எந்த வழியில் உள்ளே பூந்து வெளியில் வந்தாரோ அந்தந்த அவதாரம் நமக்கு தேவைப்படுறது. நீர் வளத்தை பெருக்குவதற்கு மத்ஸ்யாவதாரம் இருக்கணும். அதுதான் நமக்கு. தண்ணியே வரலன்னு வச்சுக்கோங்க, மகாவிஷ்ணு கும்பிடுங்கோ, மத்ஸ்யாவதாரத்தை கும்பிடுங்கோ. அந்த வழியில் வந்த அந்த மோட்ச ஆன்மா என்ன பண்ணும், நீரை இழுத்துன்னு வரும். அது மாதிரி மனிதனுடைய ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு அவதாரம் இருக்குது. அந்த தேவையை அந்த அவதாரமாக இருந்து இறைப்பண்பை பெற்றவர்களாலே அருள முடியும் என்பது இந்த விஷ்ணுமூர்த்தி என்ற சொல்லின் பொருள். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும்.
பேச ஆசையடா ஊமை வேஷமடான்னு. நான் பிரமாதமாக டைலாக் பேசுவேன். டைரக்டர் ஒரு நாடகத்தை நடத்துகிறேன். அந்த இதை உற்பத்தி பண்ணுறது, டைலாக் எழுது எல்லாமே நான் தான். ஆனால் எனக்கு அந்த இடத்துல என்ன வேஷம்? ஊமை. அப்போ நான் பேசாமல் இருந்தால் தான் தத்ரூபமாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டேன், அந்த கேள்விக்கு திருப்பி கேளுங்க. ஆ ஆ இல்லை இல்லை, அது உடலின் விரிவாக்கம், ஆன்மாவின் விரிவாக்கம் இல்லை. சத்துவம் ரஜஸ் தமஸ். நீங்கள் ஒரு ஆன்மா வந்து தமஸ் குணத்துக்குள்ளே நுழையிறதுன்னா ருத்ரன் ஆகிடும். அந்த ஆன்மா வந்து சத்துவ குணத்துக்குள்ளே நுழையிறதுன்னா விஷ்ணுவாயிடும். ராஜச குணத்துக்குள்ளே நுழையிறதுன்னா பிரம்மாவாயிடும். ஆன்மாவுக்கு குணம் இல்லை. அந்த வியாப்தி இப்போ அவ்வளோ பெருசாக போகும். இப்போ நான் வந்து உயிரை பற்றி பேசுகிறேன், நீங்கள் உடலை பற்றி புரிந்து கொள்கிறீர்கள். அதான் பிரச்சனை. சத்துவம் ரஜஸ் தமஸுங்கிறது உடலோட வியாப்தி. இந்த மூணு இல்லாமல் இந்த உடம்பு கிடையாது. சத்துவம் ரஜஸ் தமஸ் மூலப்பிரகிருதின்னு பேர். 25 தத்துவத்துக்கும் அதான் மூலம். இது உடல் சார்ந்த பண்பு. இந்த உடல் சார்ந்த பண்புக்குள்ளே அந்த ஆன்மா போயிட்டுனா அதோட பிரச்சனையே என்னென்னா சார்ந்ததன் வண்ணமாம் ஆன்மா. அது எங்கே சாருதோ அந்த புத்தி வந்துடும். அதுதான் கஷ்டம், அதுதான் மாட்டிக்கும். புரியுதா உங்களுக்கு? நான் ரொம்ப தெளிவு சார், நான் ரொம்ப தெளிவு. ஆனால் இந்த சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கொஞ்சம் எதையாவது கொஞ்சம் சாப்பிட்டோம்னு வச்சுங்க, ரொம்ப தெளிவாயிடும். தயவு பண்ணி உங்கள் பாதார விதங்களை வேண்டி விரும்பி திருப்பி திருப்பி கேட்டுக்கிறேன், தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. எனக்கு வேறு உதாரணம் சொல்ல வரல. நான் சாப்பிட்டேன்னா வேறு லெவலில் பேசுவேன். அப்புறம் நீங்கள் என்னை கேட்கக்கூடாது. நான் தெளிவு தான், ரொம்ப தெளிவு. அது காலம்புரை இருந்தோம் ஐயா ஏய் அப்படிமா, அவ்வளோதான் விஷயம். இப்போ அது அந்த குணத்தை எது கொடுக்குது? உடல். அந்த ஆன்மா இருக்காது, அது உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த பண்பு வந்துடும். அந்த சத்துவம் ரஜஸ் குணத்தினால பாதிப்பு வந்துடும். நிர்குணம், ஆத்மா நிர்குணம், நல்லா புரிஞ்சுக்கணும். நிர்குணம், புரியுதா உங்களுக்கு? உடம்பு சகுணம், அது நிர்ணயம் பண்ணப்பட்டது. சத்துவகுணம் அப்படி போனால் அது இப்படி தான் இருக்கும். மரமாக பிறந்தால் ஒரே பூமி தான். உலகத்திலே பூமியை மாதிரி ஒரு நாலெட்ஜபிள் பர்சன் உலகத்தில் யாருமே கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த பக்கத்தில் வச்சா வேப்பங்கொட்டை கசக்குது, இந்த பக்கம் மாம்பழம் இனிக்குது, புளியம்பழம் புளிக்குது. எங்கேருந்துடா வருது இந்த சக்தி? இதுக்கு வேகமாக கை தட்டலாம். ஒரே மண்ணுக்குள்ளேருந்து இவ்வளவு விஷயமும் வருது, அப்படி தானே? எந்த குணம் உனக்கு வேணும் அந்த குணத்தை நீ அபிவிருத்தி பண்ணிக்க. கசப்பாக வேணும்னா வேப்ப மரத்தை வச்சுக்கோ, புளிப்பாக வேணும்னா புளிய மரத்தை வச்சுக்கோ. எல்லாத்துக்கும் மூலம் அதான் குணம். அதனால் அந்த குணங்கள் அப்படிங்கிறது உடல். அந்த ஜடம் வேறு, சித்து வேறு, ஜட சித்து வேறு, சிவம் வேறு. சிவங்கிறத பற்றி நான் பேசலை. இப்போது விஷ்ணுமூர்த்தியை பற்றி பேசுகிறோம். நம்ம அந்த விஷ்ணுமூர்த்தியை கூப்பிட்றது என்னென்னா, அந்தந்த பக்கம் உள்ள ஆன்மா மந்திர சித்தி அடையாமல் செத்து போன ஆன்மாக்களை வணங்கிட்டா அது மந்திர சித்தியை கொடுக்கும். கஷ்டப்படும். இப்போ அபிராமி பட்டரை நீங்கள் கூப்பிடுங்க, அவருக்கு அந்த வழி தெரியும். இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை, நான் பொருளாதாரத்துக்கு கஷ்டப்பட்டேன். அப்போ அவர் அதை பற்றி புரிஞ்சுக்குவார். நம்ம தெய்வம் உணர்வையே மறந்து போகிற லெவலுக்கு கடன் உணர்வு என்ன ஆகுது? மேலோங்குகிறது. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு? அவர்கிட்ட போகிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவரை இழுத்து உபாசனை பண்ணால் அந்த கடனானது திருவரும். வாழ்க்கையே வெறுத்து போய் துரோரம் பூண்டார் நம்ம குருமா சன்னிதானம், அவரை இழுத்தா சிவபக்தி வரும். நீங்கள் அந்த ஆன்மா மோட்சத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள பண்பு அதுக்கிட்ட கடைசி ரெக்கார்டாக இருக்கும். கடைசி ரெக்கார்டு அது. புரியுறதோ இல்லையா? இப்போ அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. அடுத்த வார சிந்தனையாக சரஸ்வதி. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.